ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது வடபழனி கோயிலில் இன்றைக்கி தைப்பூசம் திருவிழா நடந்தது. இது தமிழ் மாதமான தை முதல் பௌர்ணமி நாளில் பூசம் நட்சத்திரத்துடன் இணைந்து கொண்டாடப்படுகிறது. இந்து கடவுள் முருகன் சூரபத்மன் என்ற அரக்கனை வென்றதை நினைவு கூறும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுது. அவருக்கு வேல் குத்தி கூட கொஞ்சம் கூட ரத்தமே வரல. அதுதான் முருகனோட அருள்ன்றது. நிறைய பேர் இன்றைக்கி பால் காவடி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி வடபழனி கோயிலில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். இன்றைக்கி தைப்பூசம் 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. அது முடியாட்டி கூட 21 நாட்கள் கூட தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கலாம். அன்று முருகப்பெருமானையே நினைத்து விரதம் இருந்தால் போதும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு உடம்பு ஃபுல்லாக வேல் குத்திருக்காங்க, அப்படியும் அவருக்கு ஒன்றுமே ஆகலை. அதுதான் முருகனோட அருள்ன்றது. இன்றைக்கி வடபழனி கோயிலில் பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டமாக இருந்தது. வடபழனி முருகன் கோவில் சென்னையில் இருக்குது. நீங்கள் சென்னையில் இருந்தால் பஸ்ஸில் எங்கே வேணாலும் வரலாம். இந்த கோயில் எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஈஸியாக முருகனை தரிசிச்சுட்டு போடலாம். இங்கே வயசானவங்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தனியாக வழி இருக்குது. நீங்கள் அதில் கூட போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. முருகன் அருளால் எல்லாருக்கும் இன்றைக்கி நல்லதே நடக்கட்டும். முருகனையே வணங்குவோம். நன்றி, வணக்கம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க கூட விரதம் இருந்து இன்றைக்கி முருகப்பெருமானை தரிசிக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்சால் எல்லோருக்கும் நம்ம நன்மையே செய்வோம். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.